ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை பல காலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மகாபெரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே எத்தனை வருஷம் போனாலும் கேட்கறதுக்கு ஒரு சுகம் இருக்கும், கேட்கறதுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும், ஒரு மெய் சிலிர்ப்பு, ஒரு பரவசம், ஒரு பக்தி எல்லாமே கிடைக்கும். அந்த அனுபவங்கள்லேருந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு மனிதனால் முடியாத ஒரு விஷயத்தை யாரால் செய்ய முடியும்னா மகானால், தெய்வத்தால். அவ்வளோதான். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது நம்மளால். மனுஷ சக்தி, மனிதனுடைய பவர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிமிட்டு தான். இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸு அண்ட் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸும் ஒய்யும் பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்கள். இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற அனுபவத்துக்கு ஒரு பீடிகை, அது ஒரு ஸ்டார்டர். அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் கிராமத்தில் தகராறு, 2 பேருக்கும் ஆகாது, பகை. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க? சொத்து. முதல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் சொத்து. வாய்க்கா வரப்பு தகராறா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒரு கிராமம்னா அதெல்லாம் இருக்கும். இல்லை இது என்னது, இதை நீ ஆக்கிரமிச்சுட்ட, வாய்க்கா வரப்பு தகராறு அதுவும் இல்லை. சொத்து தகராறா அதுவும் இல்லை. இவன் வீட்டு பொண்ணு அவன் வீட்டு பையன் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுறானா? கிடையாது. இப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கான காரணம் 2 எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற பகைக்கு காரணம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு புளிய மரம். ஒரு புளிய மரம் தான் இந்த 2 தனவந்தர்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்களது பகைக்கு காரணம். இந்த 2 பேருக்குமே கோஷ்டி உண்டு, எல்லாருக்கும் கோஷ்டி உண்டு. கிராமம் அப்படின்னாலே அதுவும் ஒரு பணக்காரன்னா அவருக்கு ஒரு 10 பேர் பின்னாடி இருப்பார். சாதாரண நாட்களுக்கெல்லாம் யாரும் வரமாட்டார். ஒரு பணக்காரன்னா ஜபர்தஸ்த், அதுக்கு ஒரு 10 பேர் இருப்பார். இவருக்கு ஒரு குரூப் உண்டு, அவருக்கு ஒரு குரூப் உண்டு. இந்த 2 பேருடைய பகை காரணமாக அந்த கிராமத்தில் எதுவும் நல்லது நடக்கலை. ஒரு நல்ல விசேஷம், ஒரு உற்சாகமாக எடுத்துப்பட்டது, இதெல்லாம் வரல. ஏன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா போட்டி நடந்துட்டுருக்கு. இதை இந்த பக்கம் வருகிற போது மகாபிரிவா ஜஸ்ட் லைக் தட் தீர்த்து வைக்கிறார். நம்ம சில பேர் சொல்லுவோம், அனுபவப்பட்டவாள்லாம் சொல்லுவோம், எப்பா அதெல்லாம் எனக்கு லெஃப்ட் ஹேண்டு வேலைப்பா, லெஃப்ட் ஹேண்டு வேலை அப்படிமோ, நான் சாரமாக முடிச்சிடுவேன் அப்படிமோ. பெரியவா அப்படி முடிச்சிருக்கேன். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தினுடைய தென் மாவட்டம், தென்பகுதி, மதுரை, திருநெல்வேலி அந்த சைடு. அங்கே ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 2 பண்ணையார்கள், தனவந்தர்கள். ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு காலத்திலும் பகைமை நமக்குள்ளே வரக்கூடாது, பெரிவினை வரக்கூடாது, வரவே கூடாது. யோசிச்சு பாருங்க, ஏன் வரக்கூடாது அப்படின்னா, நாம் வாழற காலம் அப்படிங்கிறது சொற்பமான காலம். கொஞ்சம் காலம் தான். யாருக்கான தெரியுமா? 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம்லாம் இருக்கும். கடவுள் அருள் இருக்கும்.
இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதான ஒரு சொற்ப ஆயுள்ள போய்டுறோம். ஆக இந்த வாழ்க்கை எப்போது பூர்த்தியாகும் நம்மால் சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இருக்கின்ற போது நல்ல விதமாக இருக்கணும். அதானே நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். இருக்கிற காலத்தில் நல்லபடியாக இருந்துட்டு போகணும், அப்படிதான் இருக்கணும். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், இந்த 2 பண்ணையாக இருக்கிற கிராமத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்தில் மகாபலியா கேம்ப் இருக்கேன். அங்கே வந்திருக்கேன். இந்த 2 கிராமத்தில் இருக்கிற பண்ணையார், சோகால் தனவந்தர்ஸ், லேண்ட்லார்ட் சொன்னேன் இல்லையா, அவங்க 2 பேரும் தனித்தனியாக வந்து பார்க்குறாங்க பெரியவாள். அவங்க ஆட்களோட பெரியவாளுக்கு பழங்கள், புஷ்பம், தானியங்கள் எல்லாம் காணிக்கையாக கொண்டு வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு பெரியவாளை தங்களோட ஊருக்கு கூப்பிட்றேன். 2 பேரும் தனித்தனியாக. பெரியவா நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வரணும், எங்கள் ஊருக்கு வரணும், பக்கத்தில் தான். தனித்தனியாக இவர் இன்றைக்கி வராருன்னா ஒரு நாளைக்கு வர அப்படின்னு வச்சுக்கோங்க, தனித்தனியாக வரேன். பெரியவாட்டை பார்த்து சொல்லிட்டு போயிட்டேன். சரி, பெரியவாளும் இந்த கிராமத்துக்கு போகுமே, 2 பேரும் வந்து கூப்பிட்டுருக்காளே, 2 பேரும் இந்த கிராமத்தில் தனவந்தர்களாச்சு, அவளால் பிக்ஷை பண்ண முடியும், அவளால் பூஜைக்கு ஏற்பாடு பண்ண முடியும், அவளால் பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ண முடியும், எல்லா சௌகரியத்தையும் அவள் பண்ணி கொடுப்பான்னு பெரியவர் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மடத்தினுடைய மேனேஜர் இருக்கார் பத்தில், இந்த மேனேஜருக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இந்த 2 பேரும் கிராமத்தில் 2 பேருக்கும் ஆகாது. இவர் கிழக்கு அப்படின்னா அவர் மேற்கு, இவர் வடக்குன்னா அவர் தெற்கு, இவர் வந்து பூனை அப்படின்னா அவர் எலி. 2 பேருக்கும் ஆகாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருது. யாருக்கு? மேனேஜருக்கு. இதெல்லாம் யார் பிளான் பண்ணணும் அப்படின்னா மேனேஜர். அந்த பொறுப்பில் இருக்கிறவர் தான் மடம் இந்த இடத்துக்கு யாத்திரை போகிறதா, அந்த இடத்துல எல்லா சௌகரியமும் இருக்குமா, பக்தாளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்குமா, இதெல்லாம் யார் பார்க்கணும்? மேனேஜர் பார்க்கணும். மகாபலியை போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒருத்தர் கூப்பிட்டான்னா வரப்பா அப்படின்னு மேனேஜர் காமிச்சிடுவார், அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்றவர். இந்த மேனேஜர்கிட்ட பெரியவா 2 பேரும் வந்து சொல்லிட்டு போயிட்டார் பெரியவாட்ட எங்கள் ஊருக்கு வரணும்னு. பெரியவா போகலை, இதே ஊரில் இருக்கா. அந்த 2 பேரும் தனித்தனியாக மேனேஜர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறா. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.